ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்தும் ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. தனுஷ் ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மற்றும் ஆல்ன ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போடுறோங்க. ஆவணி மாத கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது பல கிரகங்கள் மிகவும் அனுகூலமான நிலையில் சஞ்சரிக்கின்றன. குரு மற்றும் சுக்கிரன் பயிற்சி கிரகங்களின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் திடீர் மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து சேரும். காரியங்கள் எல்லாமே வேகமாக நடைபெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். பொருளாதார பற்றாக்குறை நீங்கும். புதிய முயற்சிகளில் உடனடியாக வெற்றி கிடைக்கும். ஆவணி மாதம் 2025 தனுஷு ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாங்க. தனுஷு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டில் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாதுங்க. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுஷு ராசிக்காரங்க. ஆவணி மாதம் வேலை தொழில் சார்ந்த மாற்றங்கள் பல ஏற்படும். இதர விஷயங்களில் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும். குரு மற்றும் சுக்கிர பெயர்ச்சியால் எதிர்பாராத மாற்றங்களும் சில ஏற்றங்களும் ஏற்படலாம். இதில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாதவையாக இருக்கும். எப்படி இருந்தாலும் குருவின் பார்வை ராசி மீதே விழுவதால் நீங்கள் மேற்கொள்ளும் எல்லா காரியங்களும் விரைவாக நடக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வீர்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் நடக்குங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க. தனுஷு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல இருந்து தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க.
தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆகுதுங்க. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஜம்ப் ஆகி வக்ர நிவர்த்தி அடைய போறாருங்க. இதன் மூலமா ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு உச்ச நிலைக்கு போகக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அந்த அளவுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை நாட்களா குரு பெயர்ச்சியோட பலன்களும் தனுஷ் ராசிக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல குரு பெயர்ச்சியோட பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரமும் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு 5 மாதங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை விரைவில் அடைய போறீங்க. நீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்களும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. படித்து என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு குடும்ப கஷ்ட வேலைக்காக ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் இனி வரக்கூடிய ஒரு 5-6 மாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் குழப்பத்திலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்படி
அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுறவங்க தான் நீங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுஷ் ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. வேற ஜாரியா இருக்கு, வேற கேஸ்டா இருக்குது, நம்ம வேணாம் நல்ல குடும்பமாக பார்த்துக்கலாம், இல்லை ஏதோ ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுடைய காதலுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் இப்போ போய் ஒரு தனுஷ் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத தனுஷ் ராசிக்காரங்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. என்னடா நம்ம கூட தான் இருந்தால் திடீர்னு இவ்வளோ டெவலப் ஆகிட்டானே, வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நிறைய பேர் உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு அசுல வளர்ச்சிங்கிறது தனுஷ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் அந்த குடும்ப உறவுகள்கிட்ட இல்லை நண்பர்கள்ட்டிருந்து தப்பானவங்ககிட்ட விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி விலகாமல் அவர்களோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அது கடைசியில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே கண்டிப்பாக தனுஷ் ராசிக்காரங்க வாழ்க்கையில் அது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியத்தை எல்லாமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். எல்லார்கிட்டையுமே சொல்கிறது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் உங்களுக்கு கடைசியில் கொண்டு விட்டுருதுங்க. ஆவணி மாதம் பல கிரகங்கள் மிகவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். குடும்பத்தில்
நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த சுபகாரியங்கள் பேச்சுக்கள் நல்ல விதமாக நிறைவேறும். பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் அல்லது மனக்கசப்புகள் தீரும். பெற்றோரின் ஆதரவு மன நிறைவை தரும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இதனால மகிழ்ச்சி அடைவீங்க. தனுசு ராசி பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனை தீரும். கடன் சுமையை குறைக்க உங்கள் எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும். பொருளாதார வளர்ச்சியும் அதிகரிக்கும். அதே நேரம் திடீர் செலவுகளும் ஏற்படும். தனுசு ராசிக்கு இந்த மாதம் வேலை மற்றும் தொழில் ஆகியவற்றில் புதிய மாற்றங்கள் காத்திருக்குது. நீண்ட காலம் எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் அல்லது புதிய வேலை ஆகியவை கைகூடும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் மாற்றம் அல்லது விரிவாக்குவது போன்றவை கிடைக்குங்க. பணி புரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். உங்களுக்கு இடையூறு செய்த உயர் அதிகாரி வேறு இடத்திற்கு செல்ல வாய்ப்பு உண்டு அல்லது உங்க வேலையில் இருந்த நெருக்கடிகள் தீரும். சுய தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணி புரிவது தொடர்பான முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கு மரியாதை உயரும். நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் கைகூடும் என்றாலும் எப்போதுமே குறுக்கு வழிகளை கையாள கூடாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவணி மாதத்துல தனுசு ராசிக்காரங்க காலத்தீஸ்வரை வழிபாடு செய்யறது சிறப்பான பலன்களை தரும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.